எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்க. நம்ம நிறைய விஷயத்த பேசலாம். ஆனால் என்ன ஒன்று எதை பேசணும், எதை பேசினா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. அந்த காலத்துலலாம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம்னா ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க. பேசி ஓரளவுக்கான ஒரு நியாயத்தை அவங்க அப்பயே பேசி சரி பண்ணி தருவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு காலம். நம்ம சைடு நியாயம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், 100% தெரியும். ஆனால் ஒருத்தர் கூட வாய் திறந்து சொல்ல மாட்டான். அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து காலம் இப்படி மாறி போச்சுங்க. இதை யாரும் அவங்கவுங்களுக்கு வரும்போது இப்போலாம் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களே பார்த்துக்குறாங்க. அப்படி போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு நாங்கள் மருந்து போன வருஷம் ஒரு மருந்து அடித்தோம். இந்த வயலில் கொஞ்சம் சத்து பத்தலை. நாங்கள் சத்து போடலை, மழை பெஞ்சா போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டோம். அதனால் அப்படி இருக்குது. சோளம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த கோரை 2 இலையாக இருந்தால் தான் கேட்குது. இல்லைனா கோரைக்கு ஒரு மருந்து, முக்கரம்புக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி அடிக்க முடியாது இல்லையா? அதனால தான் ஒரேடியாக நாங்கள் அந்த முக்கரம்பு மருந்தையும் சூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 இலையாக இருந்தால் அந்த மருந்து கேட்குது, இல்லைனா கொஞ்சம் கேட்கல. இது மாதிரி வட்டம் வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போன வருஷம் அடித்த மருந்தையும் நான் அடித்து விட்டேன் கோரைக்கு. ஏன்னா அந்த முக்கரம்பு தான் பெரிய பிரச்சனை. இந்த மக்காச்சோளத்துக்கு களைக்கொல்லி முக்கரம்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கரம்பு பெருத்துட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு அடி பெருத்துச்சுனாவே நம்ம அதை பிடுங்கவே முடியாது. ஏன்னா அதில் முள் மாதிரி இருக்கும், கையிலலாம் குத்தம். களை வெட்டினா செலவு அதிகமாகும். அதனால் முக்கரம்பு சின்னதுலேயே ஒழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா செலவு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கோரை இருக்குது பார்த்தீங்களா? இது போன வருஷம் அடித்த மருந்து அடித்தேன். இதுக்கு தனியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மட்டும் ஒரு 2 டேங்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 ஏக்கரில் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு ஒரு 2 3 டேங்க் யூஸ் பண்ணி இதை மறுபடியும் நான் அடிச்சுக்கிட்டேன். பவர் ஃபில்லரில் அடித்து நல்லா நினச்சி விடுவோம். கோரையும் ஓரளவுக்கு இது முழுசாக கிழங்கு பிடிக்க சாவாதுங்க கோரை. மேலே மட்டும் காஞ்சி போயிடும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் பச்சை கட்டி வரும். நான் காட்டினது வேறு மருந்து அடித்த இடம். அதில் கோரை தான் கேட்கல. நான் 2 இலை 3 இலையாக இருந்தால் கேட்கும், இல்லைனா கேட்கல. அதில் இந்த மருந்து பேர் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, இப்போலாம் காலம் கெட்டு போச்சு. நம்ம பாட்டுக்கு நல்லது செய்ய போய் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்புறம். ஏன்னா நம்மளே ஒரு விவசாயி. நம்ம ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ஒருத்தங்க மாதிரி நம்ம கோடிக்கணக்கில் வச்சுருந்தா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலாம். நமக்கு அப்படி இல்லை. அதனால் நம்ம ஏன் போய் அதை இதை சொல்லி வம்பில் மாட்டிக்குவானே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் நியாயத்தை சொல்ல பயப்படக்கூடாது தான். ஆனால் நியாயத்தை சொன்னால் அவர் நியாயத்தை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் யார் சப்போர்ட்டாக பேசுவாங்க? சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? நான் இப்போ நியாயத்தை எல்லாமே விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் இதில் நிறைய பேர் பலன் அடையலாம். அதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இருந்தாலும் கூட நம்ம போய் சொன்னால் அவர் நமக்கு நல்லது சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. நமக்கு என்னையா அப்படின்ட்டு அவன் பிரச்சனை அவன் பார்த்துவான் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கிட்டு உனக்கு இது தேவையா அப்படிம்பாங்க பார்க்குறவங்க பூரா. சொல்லும்போது நல்லது சொன்னால் ஆமாம் ஆமான்னு கேட்டுக்குவாங்க. அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு உனக்கு இது தேவையாப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா நரம்பு இல்லாத நாக்கு 4 பக்கமும் பேசுங்கிற மாதிரி இப்போ காலம் அப்படி இருக்குது. அதனால் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் மொட்டையாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன். எதையும் பேரெல்லாம் சொல்லலை. இருக்கிற சூழலை சொல்கிறேன். புரிஞ்சு புத்திசாலியாக அப்போ நடந்துக்கிட்டோம், இல்லைனா எதோ பண்ணுறாங்க. அடுத்தவங்க மாதிரி தான் நம்மளும் போகணும் போல். இருந்தாலும் கமாண்டில் வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் சோளத்தை போட்டு 8 நாள் 10 நாள் கழித்து தான் மழை பெஞ்சுது. அதுலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டேன் நான். அதுலேருந்து கணக்கு வச்சு 13ஆம் நாள் மருந்து அடித்தேன். களைக்கொல்லி அடித்தேன். இப்போ 25 நாள் ஆகிடுச்சு. மறுபடியும் களைக்கொல்லி அடிக்கணும் போல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த புல்லு பூராமே செத்துருச்சு. ஆனால் அப்போ
இப்போ 13 நாள் ஆச்சுன்னா இப்போ 25 நாள். அப்போ அப்படிங்கும்போது ப 13, 25, 8 + 13 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்லையா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த சின்ன புல்லு, முளைக்காத இருந்த விதைகள் அது எல்லாமே முளைச்சி மறுபடியும் இப்போ வந்து களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி வந்திருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் புல்லு காடு ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. அதனால் இன்னொரு களைக்கொல்லியும் அடிக்கணும். ஏற்கனவே 15,000த்துக்கு மேலே செலவு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15,000 ஆகும் போல். வேறு வழி இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, களை வெட்ட போனாலாம் 30,000த்துக்கு மேலே வந்துடும். 30, 35,000 வந்துடும். ஆள் கிடைக்காது. ஆட்டோவோடவே அது இதுன்னு ரொம்ப சோளம். அதாவது நம்ம விவசாயம் பண்ணிலாம் பெரிய ஆள் ஆக போகிறது கிடையாது. ஏதோ அப்படியே சும்மா போடக்கூடாது, வேறு வேலையும் நமக்கு இல்லை, அதனால் இதை பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து இதை பண்ணிலாம் நம்ம வந்து பண்ணி தான் நம்ம கீழே போனதுக்கு காரணமே விவசாயம் பண்ணி தான். நிறைய இடத்த விற்றது காரணமே விவசாயம் பண்ணி தான். விவசாயத்தில் வந்து அதெல்லாம் மழை ஒழுங்காக பெய்யணும். இப்போ பாருங்கள், மழையே பெய்யல, காஞ்சிக்கிட்டே இருக்குது மானம். பாருங்கள், புழுகு தொல்லை வேறு. புழுகு மருந்து அடிக்கணும். எல்லாம் கலந்தே அடிக்க போகிறேன். அதுக்கு உண்டான மருந்தை பார்த்தா, ஆனால் ஸ்ப்ரேரால் அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி புழு சாப்பிட்ருக்கும் போது நம்ம ஸ்ப்ரேரால் அடித்தோம்னா புழுவுக்கு தனியாக அடிக்கணும், பில்லுக்கு தனியாக அடிக்கணும். அதனால் ட்ரோன்லேயும் அடிச்சு விட்ருது. எனக்கு தெரிஞ்ச வச்சு மருந்து பில்லு நிறையா இருக்கிறப்ப ஸ்ப்ரேரால் அடித்து நினச்சி விட்டோம் அப்படின்னாக்க ஓரளவுக்கு சின்ன பில்லு கூட கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக பில்லு முளைக்கும். அப்புறம் ஒரு மருந்து அடிச்சிக்கலாம். என்னோடய அனுபவத்தில் அப்படி சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ரொம்ப இதே மன உளைச்சல் ஆகிடும் போல். ரூபா நமக்கு வருமானம் எல்லா நேரத்தையும் இதில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை என்ன மூஞ்ச காட்டினா ஊருக்காரங்க ஏகப்பட்ட சிக்கலை பண்ணி விட்ருவாங்க. அவங்க வேறு ஒவ்வொருத்தருக்குன்னா ஆளாகலாம், ஊருக்கே ஆளாக முடியுங்களா ஒரு மனுஷன்? இல்லையா? பாருங்கள், ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை சொல்லுவேன் விவசாயிங்களுக்கு. நான் அதெல்லாம் போடலை. பார்த்துக்கலாம். கமெண்டில் வேணால் கேளுங்க, சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை. தேங்க்யூ நண்பர்களே.